சங்கர் சார் கூப்பிட்டாரு. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுக்கணும், ஒரு சாங்ஸு அது கோரியோகிராஃப் பண்ணணும். அப்போது வந்து சங்கர் சார் என்னதுன்னா மீ, லாரன்ஸ், அந்த டான்ஸ் மாஸ்டரு, அப்புறம் வந்து ஆர்ட் டைரக்டர் தோர்த்தாட்டர்னி, அப்போது கேமராமேன் எல்லாம் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எனக்கு வந்து சங்கர் சார் வந்து இந்த மாதிரி வந்து சாங்ஸ், இந்த ஆக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் வரணும், இந்த கன்ஸில் ஐ எம் குட் இட் கன்ஸ், ஏன்னா கன்ஸ்னால் நான் ரொம்ப ஸ்டைலாக எடுக்கிறது. ஆனால் டிஸ்கஷன் பண்ணும்போது சங்கர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது பெரிய விஷயம். நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நடுவில் எனக்கும் சங்கர் சாருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. எனக்கும் அழுகுற மாதிரி இருந்துச்சு, அந்த அளவுக்கு போயிடுச்சு. தட் இஸ் ஆஃப்டர் பிஃபோர் த மூவி ரிலீஸ். அதுக்கு முன்னாடி அந்த சாங்ஸ் என்ன ஆச்சுன்னா, எனக்கு டேட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம். ஏன்னா நிறைய பேர் வந்து 8 மாதம், 1 வருஷம், 6 மாதம் அதுக்கு முன்னாடி டேட்லாம் எடுப்பாங்க. ஸோ திடீர்னு வந்து இந்த சாங்ஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு இந்த டேட் நீங்கள் வரணும் அப்படி சொன்னாங்க. நான் என்ன, எங்க நான் வர முடியாதுங்க, நான் வேறு ஷூட்டிங், மகேஷ் பாபு ஷூட்டிங்கில். ஸோ அந்த வார்த்தை சொன்னேன். ஸோ சாங்ஸ் அவங்க பண்ணுறதும் பண்ணாங்க, நானும் என்னோட வேலை நான் செஞ்சுனேன். அப்போ திடீர்னு ஷூட்டிங்கை சங்கர் சார் கூப்பிட்டாரு. என்ன பீட்டர் என்ன ஆச்சு, ஏன் வரலன்னா, சார் அது என்னோட தப்பு இல்லை சார், அந்த மாதிரி வந்து டேட்டு நான் ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல. அவங்க சார் என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ரஜினி சார் எடுத்தார். பீட்டர் என்ன பீட்டர் இப்படி கவுத்து விட்றேன்னு. ரஜினி சார், சார் இட்ஸ் நாட் மை ஃபால்ட் சார், ஏன்னா எனக்கு டேட்டு ரொம்ப முக்கியம். அது சின்ன கம்பெனி இருந்தால் சரி, பெரிய கம்பெனி இருந்தால் சரி, எனக்கு டேட்டுனா டேட். பிகாஸ் எல்லாருக்கிட்ட வந்து நான் நேர்மை இருக்குன்னு ஆசைப்பட்றேன். அது நான் ஒன்றும் கம்பெனி வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்து, யார் தெரியுமா இது வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ, அதுக்கப்புறம் சிவாஜி, இது அது என்னென்னமோ பேசுனாங்க. நான் சொன்னேன், எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் நாட் யுவர் ஸ்லேவ், நான் உங்களுக்கு அடிமை கிடையாது, ஐ எம் டெக்னீஷியன்ஸ். எனக்கு வந்து டேட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியல, அது நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நான் ட்ரை பண்ண சொன்னேன், நான் கன்ஃபார்ம் பண்ணல, பட் நீங்கள் பார்த்து ஷூட்டிங் வச்சு அது நான். ஸோ இதனால ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் சங்கர் ரஜினி சார் சரி என்ன பண்ணுறதுன்னா, அப்போ சங்கர் சார் இல்லை இது பீட்டரோட கான்செப்ட்டு, பீட்டர் கொண்டு வந்த கான்செப்ட்டு. அவங்க ரஜினி இல்லை லாரன்ஸ் இருக்காங்களா, அவங்க டான்ஸ் மாஸ்டர் இல்லை, அப்போ டான்ஸ் மாஸ்டர் அவங்க இருக்க போகும்போது சாங்ஸ் தானே இது, சாங்ஸ் நம்ம கண்டினியூஸ் பண்ணலண்ணே. அப்போ சங்கர் சார் இல்லை இல்லை இது பீட்டரோட கான்செப்ட்டு, அது பீட்டர் வந்தால் நம்ம எடுத்துடலாம், அது இருக்கணும். அதுக்கப்புறம் சரி வந்து மேனேஜர் கூப்பிட்டாங்க. சார் நீங்கள் எப்போ வர முடியும்? ஆனால் இல்லை சார் ஐ ட்ரை மை பெஸ்ட் டு கம் சார். ஆக்சுவலி நான் வந்திருக்கலாம், ஆனால் அங்கே வேறு ஷூட்டிங்கில் வந்து அந்த மழைனால அந்த டேட் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் அவங்க அது தெலுங்கு படமோட டேட்டு. ஸோ நான் வந்து அதுவும் ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ். அப்போ தான் நான் சொன்னேன், சரி சார் நான் ஒரு 1 வீக் கழிச்சிட்டு வரேன் நான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தென் ஆஃப்டர் தட் ஒன்லி அந்த டான்ஸஸ் ஃபாரினர்ஸில் 250 ஃபாரினர்ஸு, ஒரு 60 டான்ஸஸ் வந்து பாம்பேலேருந்து செட்டு எல்லாம் டோட்டலாக வந்து ஷூட்டிங் கேன்சல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரி 1 வீக் அப்புறம் நான் வந்து பயந்து ஒரு மாதிரி மனசுக்குள்ளே வந்து உருட்டோம். தப்பு இல்லை, பட் அது எஃபெக்டாக இருக்குல்ல, தப்பு என் மேலே, அது தப்பு வந்து மேனேஜர் மேலே. அவங்க கரெக்டாக பண்ணணும், அவங்க பண்ணலனால அதுக்கு அந்த தப்பு என் மேலே பழி போடுறாங்க. அதனால தான் என்னை வந்து இது பண்ணுங்க. நான் மனசு கஷ்டத்தில் வந்த உடனே சங்கர் சார் சொன்னேன், எப்படி இருக்கீங்க? சங்கர் சார் அவர் கொஞ்சம் ஜென்ரல் பார்ட்டி, நான் ஃபீல் பண்ணுறது சங்கர் சாருக்கு தெரியும். இது ரஜினி சார் தலைவா கவுத்துட்டியா தலைவா சார் ப்ளீஸ் சார் திரும்ப அவ்வளோ சொல்லாதீங்க சார். இல்லை இல்லை நான் சொன்னேன், பட் என்ன பண்ணுறது, வி நீட் யூ, வி ஆல் நீட் யூ, அதனால தான் we are ready. But when I came to the set, I made the songs, like I was choreographed. Lawrence master வந்து அவங்கவுங்க வேலை பண்ணுறாங்க, என் வேலை நான் பண்ணுறதுனால it wasn't. So that's what there was songs like இந்த மாதிரி ஷூட் பண்ணுறதுனா. அப்போ தான் சார் சொன்னாங்க, பீட்டர் இஸ் பீட்டர், அது வந்து there's no change, no doubt.